ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கை எப்படி வீட்டில் இருந்து வெறும் 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் கட்டாக இதில் எப்படி ஓப்பன் பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற பிரித்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இதில் என்ன விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான்னு வந்து சேரும். இப்போது வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இந்த பேங்க் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இமேஜ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன விதமான ஆஃபர்ஸு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்கள் மினிமம் 0 பேலன்ஸு வருஷம் ஃபுல்லாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஈஸியாக அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டும் கொடுக்குறாங்க. இந்த ஏடிஎம் கார்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணால் உங்களுக்கு இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றினோடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஃபினான்ஸு, ஒய்ஃபை, போஸ்ட்பெய்டு, நியூ சிம்மு, அதுக்கப்புறம் ஏர்டெல் பிளாக் காம்போ, அடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். செகண்டில் இருக்கிறது இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு உங்களோட அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நமக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லித்தர்றேன். இப்போ நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் ஓப்பன் பண்ணோடனே காட்டிக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்டெல் மணி வேலெட் அப்படி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, அடுத்து டேட் ஆஃப் பர்த், இந்த இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் ஒன்ஸ் நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு வேலிடேஷன் இதெல்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க, சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த எம்பின்னை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க, சரிங்களா? சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் கேஒய்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட வேலட் லிமிட் பார்த்தீங்கன்னா 9000 தான். அதுவும் இல்லாமல் சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்ஸை அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன். எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும் மேனேஜர்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் வேலெட்னு இருக்கா, இந்த வியூ டீட்டெயிலை கொடுங்க. இந்த வியூ டீட்டெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணணும். ரெண்டாவது ஆதார் கார்டை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் மை அக்கௌண்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்துமே ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் கொடுங்க, சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், சரி. இதாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி கேட்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அலோவ் ஒன்ஸ்னு கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ல கண்டினியூன்னு இருக்கும், கம்ப்ளீட் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேஒய்சி எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் எதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்குங்க, சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டை வந்து கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ஆப்பில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ கன்சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கு இங்கே ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு டாக்குமெண்ட்னு கேட்பாங்க. இந்த இடத்துல டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துக்குங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அடுத்து பார்த்தீங்க உங்களோட ஆக்குபேஷன், இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. நீங்கள் எதுவும் ஃபிசிக்கல் டிசபிளடாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க.
நீங்கள் எதுவும் உங்களோட நாமினி ஆட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்குமே நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். மந்த்லி 5 லேக் டு 10 லேக்கு, அடுத்து மேரிட் ஆயிடுச்சு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, அடுத்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் பர்சனை நோ கொடுத்துட்டு, நீங்கள் எதாவது நாமினி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒய்ஃப் பேர் இல்லைனா உங்களோட அப்பா அம்மா யார் பேரை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மதர் டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினியோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுங்க. இல்லை எனக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா நான் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல லேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறக்கா இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 500 இல்லைனா 2000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் போட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறக்காண்டி. இப்போ இந்த இடத்துல 500 கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா 100 கொடுத்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்து நான் இப்போ பே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 100 கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்குது. இதில் அதர் ஆப்பும் இருக்குது. அது மூலிமா நீங்கள் கொடுத்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் பே மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு போகும். இப்போ நான் 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்டெல் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அமௌண்ட் அவங்களுக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்ச மாதிரி காட்டிட்டாங்க. இப்போ என்னோடய வேலட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஏர்டெல் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபிசிக்கல் கார்டு வச்சும் அந்த அமௌண்ட்டை நான் விட்ரால் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படினாலும் சார்ஜஸ் அந்த இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்பயும் போல் மாதத்துக்கு ஒரு 6 தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மூலிமா உங்களுக்கு 15,000 ரூபா ஒர்த்தான இதெல்லாம் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்டர் நவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் நவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது எப்படி வாங்கணுன்ற சொல்லித்தரேன். இப்போ உங்களோட அக்கௌண்ட் பேமெண்ட் பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதில் நிறையா விதமானது கேட்கும். இந்த இடத்துல டெபிட் கார்டுன்னு இருக்கும். டெபிட் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் மணி அப்படின்னு டெபிட் கார்டு அது இதுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 349 ரூபா வந்து நீங்கள் இந்த டெபிட் கார்டு வாங்குறக்காண்டி நீங்கள் பே பண்ணணும். இதில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அதெல்லாமே ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் மந்த்லி கேஷ்பேக் ரிவார்டு கிடைக்கும். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்க. நிறைய அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சு நம்ம விட்ரால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கார்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் கார்டு பின்னு செட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டாகவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா செட் கார்டு பின் செட் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் என்னோடய ஏர்டெல் பேமெண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஃபோன் நம்பரை வச்சு நான் அந்த இடத்துல ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த இதில் ஜென்ரேட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சில ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 பின் நம்பர் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 4 நம்பரை மறுபடியும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பின் வந்து ஏடிஎம் பின் வந்து செட் ஆயிரும். அடுத்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆக்டிவேஷன் ஆயிரும். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. சரிங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்டெல் பேமெண்ட் அக்கௌண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாகவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அதையுமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் எம்பின் இதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னு செட் பண்ணணும். அதையுமே நீங்கள் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் கரெக்டாக இருக்குது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் பின்னு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கெட் பின்னு கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் பின்னை வந்து ரீஜென்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். A to Z எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அக்கௌண்ட் ஓப்பன்லேருந்து எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் கார்டையும் வாங்குறது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது அடுத்த வீடியோ மேக் பண்ணி சொல்லணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சப்போர்ட் தான். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா மட்டும் போதும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண போதும். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, லவ் யூ கைஸ்.